வங்கத்தில் கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு நிலவுவதாக கூறி திரிணாமுல் காங்கிரசார் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தலைமையில் இந்த போராட்டம் நடத்தப்பட்டு வருகிறது. கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைகிறார். அவரிடம் பேசலாம். சுசித்ரா, இப்போ திரிணாமுல் காங்கிரஸ் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறது. தேர்தல் நேரத்தில் இந்த போராட்டம் அப்படிங்கிறது என்ன காரணத்தை உணர்த்துகிறது? எல்பிஜி தட்டுப்பாடு தொடர்பாக மத்திய அரசிற்கு எதிராக திரிணாமுல் காங்கிரஸ் மிக முக்கியமாக மேற்கு வங்கத்தினுடைய முதல்வர் மம்தா பானர்ஜி தன்னுடைய மாபெரும் பேரணியை கொல்கத்தாவில் தொடங்கியிருக்கிறார். திரிணாமுல் காங்கிரசினுடைய தொண்டர்கள் மற்றும் அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகளோடு அவர் இந்த ஒரு பேரணியை கொல்கத்தாவில் மேற்கொண்டு வருவது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. எல்பிஜியுடைய தட்டுப்பாடு மற்றும் தற்போதைய நிலைமைக்கு காரணம் மத்திய அரசு தான். உரிய இடங்களில் எல்பிஜி ஆனது கிடைக்கப்பெறவில்லை. அது மட்டுமல்லாமல் கச்சா எண்ணெயுடைய விலை மற்றும் அந்த ஒரு பாதிப்புகள் கடுமையாக உயர்ந்துள்ளது என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து தற்பொழுது மம்தா பானர்ஜி இந்த ஒரு ராலியை, ஒரு பேரணியை அவர் அங்கு நடத்தி வருவது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. நூற்றுக்கணக்கான திரிணாமுல் காங்கிரசினுடைய தொண்டர்களும் அவருடன் பின்னால் அந்த பேரணியாக செல்வதையும் நம்மால் பார்க்க முடியாது. கடுமையான ஒரு கடும் எதிர்ப்பை எல்பிஜி தட்டுப்பாடு விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே மத்திய அரசிற்கு மம்தா பானர்ஜி முன்வைத்த நிலையில் பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சகம் உள்ளிட்டவருக்கும் அவர் கடிதம் எழுதியிருந்தார். எல்பிஜி தட்டுப்பாடு என்பது சரி செய்யப்பட வேண்டிய ஒன்று, அனைவருக்குமான ஒரு எல்பிஜியை உறுதி செய்ய வேண்டும். ஆனால் அதனை தவறிவிட்டதாக மம்தா பானர்ஜி குறிப்பிட்டது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. திரிணாமுல் காங்கிரசினுடைய எம்பிக்கள் மக்களவை மற்றும் மாநிலங்களவையிலும் இந்த விவகாரத்தை பேச முற்பட்ட பொழுது அவர்களுக்கான அந்த ஒரு அனுமதி என்பது மறுக்கப்பட்டதாகவும் ஏற்கனவே மம்தா பானர்ஜி கூறியிருந்த நிலையில்தான் தற்பொழுது மாபெரும் பேரணியை கொல்கத்தாவில் செய்துள்ளார். இன்னும் ஒரு சில நாட்களில் மேற்கு வங்கத்தில் அந்த ஒரு தேர்தல் என்பது வரவிருக்கும் நிலையில் அந்த ஒரு பரப்புரைக்கிடையே இந்த ஒரு பேரணியை அவர் மேற்கொண்டு வருவதும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. நன்றி சுசித்ரா, அது குறித்த தற்போதைய விவரங்களுக்காக.